கடலில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் எண்ணெய் கசடுகளை அகற்றும் ஒத்திகையை இந்திய கடலோர காவல்படை சென்னை கடற்கரை பகுதியில் மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடலில் எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டால் அதனை எப்படி அகற்றுவது என்பதற்கான ஒத்திகை நேற்று முதல் நடைபெற்று வருகின்றது. இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய கடலோர காவல்படையின் சௌரியா எனும் கப்பல் மூலமாக குறிப்பாக சென்னை துறைமுகத்திலிருந்து 20 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது. கடலோர காவல்படையை பொறுத்த வரைக்கும் கடலில் ஏற்படும் பாதுகாப்பு அம்சங்களை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் கடலில் ஏற்படும் விபத்துக்கள், அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுகள் உள்ளிட்ட எண்ணெய் கழிவுகள் கடலில் கலப்பது, குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக 2 முறை சமீபத்தில் எண்ணெய் கழிவுகள் கடலில் கலப்பும் நிகழ்வு ஏற்பட்டிருந்தது. அதனை தடுக்கும் விதமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சியை கடலோர காவல்படை மேற்கொள்கின்றது. குறிப்பாக பேரிடர் மீட்புத்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை மாநகராட்சி, கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த ஒத்திகையில் கலந்து கொள்ள இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒத்திகை நடைபெறும் நிகழ்விற்கு இந்த கப்பல் புறப்பட தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய இந்திய கடலோர காவல்படையில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள், பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் என அனைத்து தரப்பினருமே வந்திருக்கிறாங்க. கடலோர காவல்படையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒத்திகையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் பல்வேறு வகையில் உதவும் என தெரிகின்றது. ஏனெனில் சமீபத்தில் 2 எண்ணெய் கழிவுகள் கடல்லையும் முகத்துவாரம் பகுதிகளிலையும் கலந்ததை நாம் பார்த்துருக்கோம். இந்த ஒத்திகையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு வருங்காலத்தில் ஏதேனும் எண்ணெய் கழிவுகள் கடலில் கலக்கும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என தெரிகின்றது. இதற்கான ஒத்திகை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து அதிகாரிகளுமே இந்த இடத்திற்கு வரப்பட்டு கப்பல் புறப்படுவதற்கு தயாராக உள்ளனர். ஹரிஹரன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.